ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம பிடிஎஸ் புக் மார்க் வந்து ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துகிட்டு அது மேலே வந்து நீங்கள் வயலட் கலர் இருந்தால் வயலட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இல்லைனா வந்து பிங்க் கலரையும் டார்க் ப்ளூ கலரையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வயலட் கலர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஏன் ஃபஸ்ட்டு நம்ம பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துக்கணும், அது வந்து அன்ஈவனாக வந்து கலர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு இடத்துல வந்து டார்க்காகவும் இன்னொரு இடத்துல லைட்டாகவும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது வந்து ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இப்போ ஒரு திக்கான ஷீட் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் OMR ஷீட் எடுத்துக்கிறேன். A4 ஷீட்ஸ்லாம் ரொம்ப தின்னாக தான் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக தெரியறதுக்கு நம்ம ஒயிட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அட் த எண்ட்ஸ். அதுக்கப்புறமா சில இடத்துல வந்து டார்க் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து ப்ளூவும் பிங்க் மிக்சரையும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா க்ளோவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கங்கே பிங்க் கலரையும் வந்து கொஞ்சம் நல்லா ஆடப் பண்ணி கொடுத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லா க்ளோவாக தெரியும். இது வந்து நம்ம கொஞ்சம் சிக்ஸாக் பேட்டர்னில் கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் எம்டி ஸ்பேசஸ் வந்து இருக்குது ஒயிட் கலர் அப்படின்னா வந்து அது கொஞ்சம் ஒரு ஆட் ஆன் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் அங்கங்கே கொஞ்சம் ஒயிட் ஸ்பேசஸ் வந்து விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டார்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெயிண்ட் ப்ரஷ் எடுத்து ஒயிட் கலர் எடுத்து ஸ்கேட்டர் பண்ணி விட்டிங்கன்னா போதும் ஒரு ஸ்டார்ஸ் அப்பியரன்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறமா பிடிஎஸ் சிம்பிள் வந்து வரைஞ்சிட்டு நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கோட் எதனா வந்து கீழே வந்து எழுதுறதோ இல்லை அவங்களுடைய சாங்ஸ் இல்லைன்னா பிடிஎஸ் என்ன மாதிரி பிடிஎஸ் ஆர்மி அந்த மாதிரியே எழுதலாம். நான் வந்து இந்த ரொம்ப வெட்டாக இருக்கும்போதே எழுத ஆரம்பிச்சிட்டேன். அதனால் என்னுடைய ஜெல் பெனில் வேறு எழுதுனதுனால அது வந்து ஸ்மஜ்ஜாக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வந்து ஒயிட் கலர் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் கலர் நல்லாயிருக்கும். என்கிட்ட பியூர் ஒயிட் இல்லாததுனால நான் வந்து ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணல. இது சம் அமௌண்ட் ஆஃப் மிக்ஸ்டு ஒயிட் தான் இருந்துச்சு, அதனால நான் யூஸ் பண்ணல. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. பாய்.